அண்ணா கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாடு பார்க்குறோம். ஆமாங்கண்ணா. எல்லாமே டாப் குவாலிட்டியாக தெரியுது. ஆமாங்க. கண்ணு போட்டதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிற மாதிரியும் தெரியும். ஆமாங்கண்ணா. சொல்லுண்ணா மாட்டை பற்றி. அண்ணா அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 1 மாதம் டைமில் கேட்டிருந்தாங்க கண்ணு போடுறதுக்கு. ஏன்னா இங்கேருந்து தர்மஸ்தலா பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 500 கிலோமீட்டர் வருங்க. அவங்க ஹில் ஸ்டேஷன் கொஞ்சம் அதிகம். அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதம் ஆகி கண்ணு போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. லேட் ஆனாலும் குவாலிட்டியாக இருக்கணும். லேட் ஆனாலும் குவாலிட்டி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4மே ஒரே மாதிரி இருக்குண்ணா மாடு. 4 மொட்டை டைப்பு. ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் 4மே. ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் எல்லாம் 2 பல்லு 4 பல்லுங்க. ஓகே. இன்னும் மடி இன்னும் வைக்கல. ஆனா இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு. வச்சா இன்னும் வேற மாதிரி தெரியும். கண்டிப்பாண்ணா. நல்ல குவாலிட்டியா வேணும்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரி செலக்ஷன் பண்ணி எடுத்துருக்கோம் நானும். ஓகேண்ணா. ஸோ எவ்வளோ எதிர்பார்க்கலாம்ண்ணா? கறவை அப்புறங்க குவாலிட்டி மெயின். வந்து ஒரு 5-6 கண்ணுக்கு வச்சுக்கலாம். தலைச்சனுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 18 லிட்டர் இல்லைங்காம கறக்கணும். 18 வரும். 9 18 வரும் தலைச்சன். ஒரு மாடும் ஒரு மாடுங்க. ஓகே. ஒரு 2 நேரம் சேர்த்து 18 வருங்க. சரி. இந்த மாதிரி குவாலிட்டிலாம் எங்கண்ணா கிடைக்குது? வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் சிந்தாமணி மார்க்கெட்டுங்கண்ணா. கர்நாடகா மாநிலம் சிந்தாமணி மார்க்கெட்டு. நம்ம ரெகுலரா மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா. ஃபார்ம் டைப் மாடு இங்க கஸ்டமர் தேடி வராங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மாடு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்ல 20 லிட்டருக்கு மேல கறக்கக்கூடிய மாடு இங்க வருங்க. மாடு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வரலாங்கண்ணா. சேலத்துல இருந்து ஒசூர் வரைக்கும் நம்ம வண்டியிலே பிக்கப் பண்ணிக்கலாங்க. எங்கனாலும் டெலிவரி கொடுத்துடலாங்கண்ணா. டெலிவரி கொடுத்துடலாம். ஓகேண்ணா. ஓகே. இந்த மாதிரி குவாலிட்டி வேணா இங்க வரலாம். தாராளமா வரலாங்கண்ணா. ஓகே. நன்றிண்ணா. நன்றி.